பெரம்பூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை நாங்கள் வரவேற்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து நடிகராக இருக்கிறதுனால ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? முக ஸ்டாலின் கூட தான் நடிகர், அவங்க பையன் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர், அவங்க அப்பா மட்டும் யாரு? அவர் நாடகத்தில் நடிகலையா? இவங்கெல்லாம் நடிகர் வரலாம், விஜய் வரக்கூடாதா? விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும். விஜய் வாழ்க்கை, விஜய் வாழ்க்கை. எனக்கு நான் ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சில கேப்ஷன்ஸ்லாம் வருது. பட் இருந்தாலும் எப்படின்னா டஃப்பாக இருக்கும், ஹெவி டஃப்பாக இருக்குமோ? லாட்ஸ் ஆஃப் டஃப் மேன், லெட்ஸ் ரைட் அ வார். விஜய் தான், விஜய் தான் மெயின் வந்து ஆகணும்ட்டு நாங்கள் முடிவோடு தான் இருக்கோம். ஆதரவு டிவி கேட்கு. யார் நல்லா செய்கிறாங்க? எனக்கு விஜய் தான் விஜய். நான் சின்ன வயசுலேயே விஜய் தான். ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஸ்டாலின் தான் எப்போவுமே. எங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியும் ஸ்டாலினுக்கு தான். ஏன்னா அவர் வந்து எல்லாமே பெண்களுக்காக பண்ணுறாரு. இந்த விஜய் வந்து எதுவுமே பண்ணலை இது வரைக்கும். அதனால விஜய்க்கெல்லாம் போட முடியாது. எங்களுக்கு ஸ்டாலினுக்கு தான். உங்கள் ஆதரவு யாருக்கு? நம்மளுக்கு அவனுக்கு திமுக தான். என்னோட ஆதரவு யாருக்குன்னு பார்த்தா நான் தளபதிக்கு தான் ஆதரவு கொடுப்பேன். நான் ஆதரவு விஜய்க்கு. நம்மளது தளபதி. அப்பா அம்மா ஓட்டு எல்லாமே தளபதிக்கு தான். ஆதரவு சேகர் பாபு. எதனாலண்ணே? அது இப்போ இதில் ஆரம்பத்துலேருந்து ஓட்டு இப்போ விஜய் வந்து இருக்கல, அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. உங்கள் ஆதரவு டிஎம்கேக்கு தான். என்னென்ன பண்ணியிருக்காங்க இந்த தொகுதிக்காக? பண்ணியிருக்காங்க நிறையா. என்ன பண்ணியிருக்காங்க? பண்ணியிருக்காங்களா பண்ணலையா? பண்ணியிருக்காங்க. அதான் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு போங்கண்ணே. அண்ணா சொல்லிட்டு போங்கண்ணே. அண்ணா என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. என்ன பண்ணியிருக்காங்க? அதான் என்ன பண்ணியிருக்காங்கண்ணே? ஆனா பேர் சொல்லுங்கண்ணே. தொகுதிக்காக என்ன பண்ணியிருக்காரு? அதான் என்ன பண்ணியிருக்காரு? ஆனா எதனா ஒண்ணு சொல்லுங்கண்ணே. நிறைய பண்ணியிருக்கேன் சார். அதான் எதனா ஒரு 2 வார்த்தை. நிறைய பண்ணியிருக்காரு சார், அவ்வளோதான் சார். அண்ணா 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 ஏன்னா ஓடுறீங்க? வரக்கூடிய தேர்தலில் இந்த பெரம்பூர் பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட போவதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அவரை எதிர்த்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் களமிறங்க போறாரு. அவங்களோட ஆதரவு யாருக்கு சார்? ठीक है, मतलब என்ன சார் சவுண்டா சொல்லுங்க சார். हाँ ஆதரவு யாருக்கு சார்? ठीक है, मतलब ஆமா டிகேவா? इसका मतलब कहे का मतलब बहुमत आएगा उसी को तो वोट मिलेगा। ஐயா வடக்கண்ணா நீங்க जो मतलब शिक्षा और यानी कि विकास पर काम करेगा उसी को तो मिलेगा। இந்தியா நீங்க. நன்றி வணக்கம். நன்றி நன்றி தேங்க்யூ. யாரை ஒன்றும் போட்டிட்டோம், விஜய் தேவை அவர் தான் கழிப்பார். என்னோட ஆதரவு விஜய்க்கு தான் கண்டிப்பா. நான் விஜய் தான். விஜய்க்கு தான். விஜய் ப்ரோ தான் ப்ரோ. விஜய் தான் வரட்டும்பா, வந்தா விஜய்க்கு தான் நான் போடுவோம்ப்பா. எங்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகம் தான், விஜய் தான். உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? என்னோட ஆதரவுக்கு விஜய் தான். விஜய் அவரை எதிர்த்தான அமைச்சர் சேகர் பாபு நிக்க போறாருன்னு ஒரு தகவல் வருது. அதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அவர் ஜனநாயக நாட்டில் யார் வேணா நிற்கலாம். பிஜேபி தான் போடுவோம். எங்களுக்கு எல்லாமே இப்போதைக்கு திமுக கட்சிக்காரங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. சரிங்க. அதனால எங்களுக்கு விருப்பப்பட்டு நாங்கள் அவங்களுக்கு தான் செய்யணும்னு எங்களுக்கு மனசு. விஜய் தான். இல்லை டிஎம்கே. திமுக வந்தாவே கொஞ்சம் நாட்டு நல்லா இருக்குமோ, நல்லாவும் இருக்கும். ஆதரவு யாருக்கு சார்? எங்கள் ஆதரவு வந்து சூரியனுக்கு. பெரம்பூர் கூட விஜய். விஜய் தான் விஜய் கண்டிப்பா. விஜய் தான் ஓட்டு போடுறோம். சேகர் பாபு தான். பெரம்பூர் பகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிட போதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அவரை எதிர்த்து அமைச்சர் சேகர் பாபு நிக்க போறாரு. அவங்க ஆதரவு யாருக்கு? ஆதரவு டிவி கேக்கு. எதனால டிவிகே? எதனால டிவிக்கேனா சேஞ்ச் வரணும்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிறோம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இவங்க தப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னுவாங்க. பட் புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது அவங்க இன்னும் தப்பு பண்ணலை. பண்ணாதவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவங்க மேலே ப்ளேம் கேம் விளையாடக்கூடாது. ஓகேங்களா? அப்போது புதுசாக வரவங்களுக்கு இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்க தப்பு பண்ணால் அவங்கள இறக்குங்க. அடுத்து வரவங்களுக்கு திருப்பி சாய்ஸ் கொடுங்க. அதுக்கு தான் வந்து நம்ம நாட்டிலலாம் வந்து இந்த உலகத்தில் வந்து டெமோக்ராட்டிக்கு ரிப்பப்ளிக்கின்ட்டு இதெல்லாம் வந்திருக்கு. குடியரசுன்னு எதுக்கு வந்திருக்குன்னா, யார் வந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா அவங்களுக்காக நிற்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்கள். ஆப்ஷனே இல்லாமல் இவங்கள விட்டா அவங்கள விட்டா இவங்கன்னு இருக்காது. டிவிகே எதனால பிரதர்? டிவிக்கு ஆல்ரெடி ஒரு 2 பேரும் மாற்றி கொள்ள அடிச்சிட்டானுங்க. புதுசாக ட்ரை தான், நியூ சான்ஸ் தான். இவரும் அடிச்சாருன்னா இவரும் மாற்றி வேண்டியது தான். கரெக்டாக தான். இப்போ விஜய் வரதுனால நான் டைரக்டா போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு சேகர் பாபு சொல்லியிருக்காரு போல. இங்க இருக்கக்கூடிய திமுக நபர்கள்லாம் விஜய் நாங்கள் உள்ளே விட மாட்டோம், இது எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஸோ நீங்க வந்து டிவி கேக்கு தான் ஆதரவு கொடுக்குறீங்க? நம்ம இல்லை, இப்போ இருக்க மேக்ஸிமம் ஜென்ரேஷன் டிவிக்கு தான். விஜய் நின்னா நான் இப்பன்ட்டு சேகர் பாபு சொல்லியிருக்காரா. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? விஜய் தான் விஜய் கண்டிப்பா. வட சென்னை சேகர் பாபு கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அதை கழிச்சிருவாங்க.
கண்டிப்பா கழிச்சிருவாங்க இந்த வாட்டி. எப்படி சார் உடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, பக்கம் மக்கள் பக்கம் அவங்க தானே இருக்காங்க. மக்கள் இப்ப யார் பக்கம்? அவர் பக்கம் தானே, புரியுதுங்களா? அதனால கண்டிப்பா ஒடிப்போம். சரி, இப்போ உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்க, நீங்களாம் என்ன பண்ண முடியுமோ? இல்லை விஜய் தொகுதிக்குள்ளேயே வர முடியாதுன்னு சில திமுக காரங்களா சொல்றாங்க. அழிச்சா சார் தொகுதி, அப்புறம் என்ன சார், பெரம்பூர் இது பண்ணியாச்சுல, அவ்வளோதான். கதை முடிஞ்சு போச்சு இந்த வாட்டி. உண்மையாவே நான் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யாரை வேணும் போட்டிட்டோம், விஜய் தேவை அவர் தான் கழிப்பாரு. இப்போ உங்க வயசு பீப்புள்லாம் வந்து டிஎம்கேன்னு சொல்றாங்க, நீங்க தான் விஜய் சொல்றீங்க. நாங்க ஒரு மாற்றம் பண்ணாதானே வேற ஆள் வர முடியும், அதை சொல்லுங்க முதல்ல. நாங்க ஒரு மாற்றம் பண்ணாதானே வேற ஆள் உட்கார முடியாங்க சீட்ல. அதே இதுல இருந்தா நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கணும், சம்பாதிக்கணும் தான் இருக்கிறோம். திமுக ரெண்டுமே அவ்வளோதான், வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த வாட்டி நாங்கள் மாற்றுவோம். எங்கள் வீட்டில் 4 5 இருக்குது, 5 மாறும், அவருக்கு தான் போகும். சார், விஜய் தொகுதிக்குள்ளேயே வர முடியாது, திமுக கோட்டை அப்படின்லாம் சொல்றாங்களே, யாரு? திமுக சேர்ந்தவர்கள். சார் நீங்கள் கூட தான் சொல்லுவீங்க இங்கே இருந்தீங்கன்னா திமுக கோட்டைன்னு, அதெல்லாம் ஒரு பேச்சு எடுபடுமா? நான் கூட சொல்லலாம் திமுக கோட்டைன்னு, அது பேச்செல்லாம் எடுபடாது. செயலில் காட்டணும் யாராக இருந்தாலும். இப்போ இருக்கிற சூழ்நிலை சுற்றி வச்சுக்கு மெயின் காரணம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கெஞ்சா, கொலை, கற்பழிப்பு, வழிப்பறை, பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒரே ஆட்சி வரணும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். கெஞ்சா ஓவராக நான் லைனில் வைக்கிறாள் நிறைய இருக்குது. என்னண்ணா சொல்றீங்க? கெஞ்சா ஓவருங்க, தலைக்கு மேலே இருக்குது. சென்னையில் மப்சில்லே அந்த மாதிரி தான் இருக்குது. கண்ணால் பார்த்துருக்கீங்களா? கண்ணால் பால்டா, நாம் வியாபாரத்தில் வர்ற வேலைக்கு தெரியுது, பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மெயின் சட்டம் அதுதான். மெயின் லேடிஸுக்கு பாதுகாப்பு இருக்கணும். மெயின் எந்த அரசாங்கம் வருமோ அதுதான் நம்மளுக்கு தேவை. யார் வந்தாலும் சரி பாதுகாப்பு இருக்கணும் மெயினாக, எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி. அது வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பக்கா வந்தது. இவர் கலைஞர் இருக்கும்போது நல்லா இருந்தது. இவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 90% மக்கள் எதிர்பார்க்கறது வந்து மூளைக்கு மூளை அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிறார் எடப்பாடி. அதுதான் டிவியில் வந்து இன்றைக்கி எல்லாமே மூளைக்கு மூளை. எங்கள் சைடெலாம் 4 தடவை வந்துட்டார், திருத்தணியில் 4 தடவை, திருவள்ளூர் எல்லாம் வந்துட்டார். இன்றைக்கி வந்து இலவசமே இருக்கக்கூடாதுங்க மக்களுக்கு. விலைவாசி குறைக்கணும், இலவசம் கொடுத்துட்டேன்னா உன் தலைமையில பாரத்தை ஏற்றுவாங்க இவங்க அரசாங்கம் வந்து. அதனால் வந்து இலவசம் விட்டுட்டு மக்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். உன்னுடைய பொண்ணு ஒரு 17 வயசு பொண்ணு காலேஜுக்கு போகிறன்னா அதனுடைய பாதுகாப்பு வேணும். நீ உன் வேலைக்கு போயிடுவேன், அது ரோட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டு வருதா வரலையான்னு தெரியல. 17 வயசு 18 வயசு பசங்களாம் இன்றைக்கி சீரழிகிறாங்க. இது யார் விற்கிறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு குடும்பம் அப்படியே தத்தளிக்குது. இன்றைக்கி ஜனத்தொகை அந்த மாதிரி இருக்குது நிலைமை. விஜய் வரலாம், அனுபவம் இருக்கணும், ஒரு அனுபவசாலியாக இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு மருமகளை கொண்டாடுனா உடனே ஒரு மாமனார் வந்து கொத்துசாவி குத்துட மாட்டோம், நல்லா புரிஞ்சுக்குங்க. விஜய் வந்து சில பேர் சொல்கிறது கரெக்டு தான், அவங்க திருப்தி அவன் சொல்கிறாங்க. ஒரு மருமகளை நீ கொண்டாடுற உன் பிள்ளைக்கு உடனே கொத்துசாவி குத்துருவியா? கொடுக்க முடியாது. மக்கள் அனுபவம் இருக்கணும். இவங்களாம் அனுபவப்பட்டவங்க, ஸ்டாலின், எடப்பாடி, இவங்களாம் அனுபவசாலிங்க. மக்களுக்கு என்ன பண்ண ஏது பண்ணணும். அவருக்கு வந்து அப்படி வராது. ஒரு தடை அடிபட்டு இன்னொரு தடை இதையே கூட்டணி வச்சாருன்னு வச்சுக்கான், அவர் நிற்கிறதோ அத்தனையும் வரும். ஏடிஎம் கார்டு விஜயகாந்த் அப்படி தான் வந்தார், 35 சீட்டு 29 சீட்டு வந்தார், வெற்றிகரமாக எதிர்கட்சி வந்தார். இன்றைக்கி அவர் உயிரோடு வந்து அவர் தான் முதலமைச்சர். இன்றைக்கி யாரும் வர முடியாது. அந்த செல்வாக்கு இருந்தது விஜயகாந்துக்கு. அதே செல்வாக்கு வரணும்னா விஜய்க்கு வரணும், ஏடிஎம்கா வரணும். அவங்க கிட்ட போய் பேசணும். அவங்க வந்து கத்தட்ட மாட்டாங்க, அவன் கோட்டீஸ்வரன், நீ இல்லாத ஆள், நீ தான் அவங்ககிட்டயும் போகணும், அவன் வந்து உங்ககிட்டயும் வர மாட்டான். அதான் கருத்து. சார், இப்போ போதைப் பொருள் இருக்குன்னு சொல்கிறீங்க, எந்த வயசு பசங்களும் அதிகமாக எடுத்துக்கிறாங்க? 17 வயசு 18 வயசுங்க. பெரியவங்க யாரும் இல்லைங்க, 18 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க அதிகம். இல்லை காலேஜ் பசங்க தான் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகுது. தென் மாவட்டங்களில் எங்கள் ஊர்லேயும் சரி, எல்லா வேலைக்கு போகிறதில்ல, காலேஜ் கட் ஆகிறது எல்லாமே நடக்குது. இதை கட்டுப்படுத்துறவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க பொம்பளைங்க. இப்போ இன்றைக்கி நிர்வாகம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் கூட இல்லை. இப்போது கண்ணில் தண்ணி ஊற்றி டிவி பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடந்து பாரு, 14 வயசு பொண்ணு கற்பழிச்சு கொலை பண்ணி சொடலை போச்சாங்க பாரு. அந்த சம்பவம் தான் இப்போ மாறி போச்சு திசை எல்லாருக்கும். வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது. நான் லைனில் சுற்றுறாள், எல்லாமே தெரியும். நீங்கள் பெரம்பூர் பகுதியில் எவ்வளோ வருஷங்களாக வசிக்கிறீங்க? எனக்கு இப்போது வந்து 60 72 வயசு ஆகுது. ஓகே, எவ்வளோ வருஷமாக பெரம்பூரில் இருக்கீங்க? பெரம்பூரே தான், இப்போ பூர்வீகமே இங்கே தான். ஓகே, வரக்கூடிய தேர்தலில் இந்த பெரம்பூர் பகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிட போவதா ஒரு தகவல் வெளி வந்திருக்கு. அதை எதிர்த்து சேகர் பாபு நிற்க போறாரு. உங்களோட ஆதரவு யாருக்கு? எங்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகம் தான். எதனால இருக்கிற காலத்தில் இப்போ இங்கே எல்லாமே நல்லது செய்திருக்காங்க.
இப்போ இந்த வீடு ஹவுசிங் போகுது, அவங்க குடிசை மாற்று வாரியம், குடிசை மாற்று வாரியத்துக்குள்ள இது என்ன செய்யணுமோ அது செய்து கொடுத்துக்கிறாங்க. விஜய் தான் ஓட்டு போடுறோம். எதனாலங்கண்ணா? எங்களுக்கு பிடிக்கும் அவரை. ஏன்னா இது வந்து திமுகவுடைய ஒரு கோட்டையா இருக்கு. கோட்டைன்னு சொல்லுவாங்க, அதையும் சந்திக்கிற அளவுக்கு கெத்து இருக்கு விஜய் கிட்ட. ஏன்னா சேகர் பாபு நின்னாருன்னா விஜய் தோந்துருவார் அப்படி இப்படின்னு நீங்க வந்து எவ்வளோ சொல்லலாம், பேச்சு சொல்லலாம். கோட்டைன்னு சொன்னாங்க ஒரு நேரத்தில். வெற்றிவேல் கழிச்சாரு, பாபு கழிச்சாரு. அவங்களாம் ஏடிஎம்கே தானா, வெளியிலையா கோட்டையா? என்னோட ஆதரவுக்கு விஜய் தான். எதனால சார் விஜய் சொல்றீங்க? ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் இப்போ 33 வயசு ஆகுது. இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. யார் வந்தாலும் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துன்னு போயிருக்காங்க. வரும்போது தான் அந்த வேலை நடக்குது. இப்போ புதுசாக விஜய் வந்தாருன்னா நல்லபடியாக பொதுமக்களுக்கு பாலியல் கொடுமையெல்லாம் நிறைய நடக்குது. விஜய் வந்தாருன்னா இப்போ கொஞ்சம் நாட்டு நிலவரம் நல்லாயிருக்கும். அவர் சரியான தொகுதியை தான் பிடிச்சிருக்காரு. இப்போது கான்ஃபிடண்ட்டாக பிடிச்சிருக்காரு. இதுக்கு மேலே அவர் எதுவுமே அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. கான்ஃபிடண்ட்டாக பெரம்பூர் தொகுதியில் அவர் நிற்பார். சார் வட சென்னை இது வந்து திமுகவின் கோட்டை, இங்கே உள்ளே வர முடியாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எந்தெந்த கோட்டையெல்லாம் அழிஞ்சிச்சு சார். இப்போ அதுக்கோசம் அழிக்கிறதுக்கோசம் விஜய் வந்திருக்காரு. இப்போ உள்ள அதுக்கோசம் விஜய் இப்போ வந்திருக்காரு. கோட்டையா சரி வேட்டையா சரி ஆறுத்துக்கு தான் வேட்டையாட தான் உள்ளே வந்திருக்காரு. இப்போ அந்த கோட்டையை வேட்டையாட தான் உள்ளே வந்திருக்காரு விஜய். இப்போ சார் விஜய் எதிர்த்து ஒரு சாதாரண கேண்டிடேட் என்ன பரவாயில்ல, சேகர் பாபு ஜெயின்ட் கின்ட்டுன்றாங்க. எப்படி சார் இது? சார் அவர் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தால் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி விஜய் வர போகிறாரு. அதுக்கு தான் மக்களே இப்போ நல்லா தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. எங்கள் வீட்லேயே 10 ஓட்டு விஜய்க்கு தான் உயர போகுது. எம்எல்ஏ ஆகிடுவாரா பெரம்பூரில்? ஆயிடுவார் கன்ஃபார்ம் சார். கான்ஃபிடண்டாக இருக்காங்க சார் எல்லாம் பொதுமக்கள். அவர் கான்ஃபிடண்டாக இல்லையா, பொதுமக்களே கான்ஃபிடண்டாக இருக்காங்க. அப்புறம் அவர் எப்படி இருப்பார், மேலே போயிடுவார் அவர் டாப்பில். சார் முதல் நாள் அவர் இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? பெரம்பூருக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இன்னும் ஒன்று ஜனத்தொகை அதிகமாக இருக்கும். போலீஸ் பாதுகாப்பு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும். இந்த கவர்மெண்ட் அதை பண்ணுவாங்களா? அதுதான் பண்ண மாட்டாங்களா சார். பண்ணுறதுனால தான் அவரை மேலே வர மாட்டுறாரு. ஆனால் அவங்க பாதுகாப்பு கொடுக்கலாங்களோ கொடுக்கலையோ, தளபதி டாப்பு தான். சப்போர்ட் எப்பயுமே வந்து தளபதிக்கு தான் நம்மளுது. நாளைக்கு அறிவிக்கிறாங்க அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கோசரம் எல்லாரும் காத்துட்டு தான் இருக்கோம். நல்லபடியாக தளபதி ஜெயிச்சிட்டார்னா 2026 அவர் தான் சிஎம். இப்போ இது வந்து டிஎம்கே கோட்டை அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி? நான் தான் ஊழல் பரப்பல் சொல்லினே இருந்தா கூடியும் தளபதிக்கோசரம் நம்ம தான் வந்து இறங்கி செய்ய போகிற வேலை. யாருன்னா சொன்னாலும் அதெல்லாம் வந்து காதில் வாங்க. தளபதி ஒரே ஒரு கோரிக்கை தான் சொல்லியிருக்காரு, எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும். இந்த தனித்தனியாக பிரித்து பார்க்குற வேறுபாடெலாம் பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று தான். அவன் இது சொல்லுவான், மகத்தை கலப்பான், அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. முன்னாக்கி செல்லணும் நம்ம தான். டிஎம்கே வந்து சொல்ல போனால் அவனுக்கு அப்பத்துலேருந்து ஃப்ராடு வேலை செய்கிறானுங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவர் கஷ்டப்பட்டு படத்தை விட்டு 500 கோடி 20 கோடின்னு விட்டு வராரு. எல்லாத்தையும் விட்டு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு அவர். அதனால தான் வந்து அவர் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, மக்களுக்கோசரம் நிறைய வேலை செய்கிறாரு. இறங்கி கஷ்டப்பட்டு அவர் ஃபேமிலியை விட்டு வராரு. எவ்வளோ சூழ்நிலை இருக்குது. அவன் போர்ட்ரேட் பண்ணி நிறைய கலப்புறாங்க. அதெல்லாம் வந்து பகந்தி. அதை பற்றி நீங்கள் எதுவும் கேர் பண்ண வேணாம். ஓ விஜய் வந்தால் நாங்கள் களத்துக்கு வந்தால் ஒரு சில திமுக காரர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ஓட விடுவோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் நடக்குமா? நான் தான் ஓட விடுறதா இருந்தாலும் நேரடியாக ஏப்ரல் மாதம் அடுத்த 23ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வரைக்கும் அமைதியாக வாட்ச் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நான் யார் ஓட விடுறாங்க, யார் இது பண்ணுறாங்கன்னு. பரப்புரைக்கு இப்போ விஜய் வந்து பெரம்பூருக்குள்ள பரப்புரைக்கே வர முடியாதுன்ற கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? யார் டிஎம்கேவா? அவனுக்கு அப்படிதான் ப்ரோ. என்ன சொன்னாலும் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, முன்னோக்கி சொல்லணும். அவனுக்கு இந்த காதில் சொல்லுவானே, நம்ம அது கேட்கக்கூடாது. நம்ம தான் வந்து செல்லணும். நம்ம தான் தளபதிக்கு ஒரு தூண் மாதிரி இருக்கணும். ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம தான் பார்த்துக்கணும். வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. பெரம்பூருக்குள்ள ஒரு கால் எடுத்து வச்சாருன்னா எப்படி இருக்கும் பெரம்பூர் அன்னைக்கு? பெரம்பூரே பிளாஸ்ட் ப்ரோ. பெரம்பூர்ல விஜய் நிக்க போறாராம், போட்டி போட போறாராம். அவங்க ஆதரவு யாருக்குமா? நாங்கள் விஜய்க்கு தான் வேறு யாரும் கிடையாது. ஏமா? ஆமாம், அவன் நான் குடும்பத்தை அடிப்பட்டவன், கஷ்டப்பட்டவன், அவனுக்கு தெரியும். சேகர் பாபு எதிர்த்து நிக்க போறாரு, அது என்ன பண்ண போறீங்க? வர முடியாது. ஏன்? ஆமாம், இது சேகர் பாபு கோட்டமா? வேலையாவதே. விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். ஏன் விஜய் வரணும்ன்றீங்க? குடும்பத்தை கஷ்டப்பட்டான்பா, கஷ்டப்படுறான். அதனால தான் அவன் படத்தை பார்த்தாவே எனக்கு அழ வரும்யா. நம்ம பிள்ளை மாரி கஷ்டப்படுது. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். வருவானான்னு தான் தவற மாட்டோம். இப்போ விஜய் உள்ளே விட மாட்டான்லாம் சொல்கிறாங்க பெரம்பூருக்குள்ளேயே. வருவாங்கம்மா, ஏன் விட மாட்டாங்க? அப்பா விடாதியா, விட மாட்டாங்க. ஏமா கோவப்படுறீங்க? இல்லைப்பா, போகலாம். கஷ்டப்படுறான், குடும்பத்தில் அடிப்படுறான். எவ்வளோ கஷ்டப்படுறான். கல்யாணத்தையே பண்ணி கஷ்டப்படாடி விட்டுருந்தாங்க. ஆனால் தான் நிற்கிறான். குடும்பத்தை பார்க்கணும்னு வச்ச நம்ம என்னப்பா சொல்லு. இது வந்து அப்படியே அலறாங்க மக்கள். பெண்கள் வந்து வயசான 70 வயசு பொம்பளை கூட விட மாட்டேன்றாங்க போதையில். அது வேணும்னு செய்யறதில்ல, தலைக்கு மேலே போகுது. அது தண்ணி அடிக்கிறவங்களாம் செய்ய மாட்டோம்.
கஞ்சா அடிக்கிறவன் தான் செய்வான் அதை. பாதுகாப்பு இருக்கணும். எந்த அரசாங்கம் வந்தால் பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு மக்கள். அப்போ கண்டிப்பாக நீங்கள் திமுக ஆதரவு கொடுக்க மாட்டீங்க? வாய்ப்பே இல்லை. சுத்தமாக இல்லை. இப்படி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க? சின்ன பையன் தான் நான். 36 வயசு 37 வயசு இருக்குமா, அவ்வளோதான் இருக்கு எனக்கு. நான் சொல்கிறேன்னா இப்போ பாருங்களேன், அவ்வளோதான் ஒரு இதோட. விஜய் பெரம்பூரில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரப்போறாரு. அந்த நாள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது திருவிழாவாக இருக்குங்க. என்னங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை யாருமே. வயசானவங்களாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க பார்க்க வேண்டியவங்களாம். ரசிகருங்க அதுவும் பெரம்பூரில் சொல்ல தேவை அதிகம், பயங்கரம்ல, பயங்கரம், ரொம்ப அதிகம். மப்சலோட இங்கே இது கட்டுப்படுத்த முடியாது, அவ்வளோதான். அன்னைக்குன்னா கொலை நடக்குதோ யாருக்கு தெரியும்? என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாங்க, ஆப்போசிட் பார்ட்டி பார்ப்பாங்களா, அங்கே கரூர்லேயே காலி பண்ணிட்டாங்க ஞாயிற்றுக்கு. இன்னும் பெரம்பூர்னா இன்னும் ஏழை ஜனம் இன்னும் அதிகம்ல இங்கே, அதனால் சொல்ல வரேன். ஸோ இந்த தேர்தலில் வந்து இங்கே விஜய் தான் வருவார் கண்டிப்பாக. சேகர் பாபு எதிர்த்து நின்னாலுமே கண்டிப்பாங்க. அவர் ஃபர்ஸ்ட் எதிர்த்து நிற்கிறாங்களா பார்ப்போமே, இன்னும் சொல்லலை, அறிவிக்கல. சொல்லிட்டு இருக்காரு கூட இருக்கவங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கும், இன்னும் டஃப்பாக இருக்கும், மஜாவா. சரி, இப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பேன்னு அழகாக சொன்னீங்க. நீங்கள் யாருக்கு ஆதரவே கொடுக்க மாட்டீங்க? தப்பு பண்ணுறவங்களுக்கு ஆதரவே கொடுக்க மாட்டோம். தப்பு யார் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரிசல்ட் வரும்போது ஜனங்க முடிவு பண்ணுறாங்க. பர்சனலாக கேட்குறேன், இந்த தேர்தல் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க? இந்த தேர்தலில் வந்து இப்போ நான் டிவிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மிச்சம் இருக்கிற யாருக்கு நான் ஆதரவு கொடுக்கலன்னு அர்த்தம். ஒருத்தர் ஒரு டைமில் ஒருத்தருக்கு ஆதரவு தர முடியும். ஆதரவு கொடுக்காதவங்களுக்கு வந்து 5 கட்சி 6 கட்சிக்கு இருந்தாலுமே 4 முனை போட்டின்றாங்க. நாங்கள் ஒரு முனைக்கு ஆதரவு கொடுக்குறோம், மிச்சம் இருக்கிற 3 முனைக்கு அப்போ நம்ம ஆதரவு கொடுக்கல. சார், இப்போ வடசென்னைனாலே வந்து திமுகவினுடைய கோட்டை, நீங்க வந்து சேகர் பாபு ஒரு ஜெயிண்ட் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்றாங்க, விஜயால ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்லை அப்படி யாருமே வந்துட்டு இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ அமைச்சர் சேகர் பாபு ஒரு நல்ல உழைப்பாளின்னு சொல்லுவாங்க திமுகவில். எங்கள் அப்பா வந்து 76 வயசு வரைக்கும் இன்னி வரைக்குமே அவர் வந்து ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர். ஏன்னா டிஎம்கே வந்து அவங்க வந்து யூத்தாக இருக்கும் போதுலேருந்து அவங்க வந்து அதில் இருக்கிற அங்கே சொன்ன ஒரு நிறைய நல்ல கருத்துக்களை ஆதரித்து அவங்களாம் போயிருக்காங்க. சேகர் பாபு வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பாரு. இத்தனை வருஷம் இருக்கும் போது அவங்க சைடில் எதிர்ப்பும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட சேகர் பாபு அப்படின்ற ஒரு அமைச்சர் மேலே வந்து ஒரு விருப்பம் இல்லை. இங்கே வந்து விருப்பம் எதில் வருதுன்னா செயல்பாடுகளில் வருது. இங்கே வந்து தனி மனிதனை வந்து யாருமே போட்டுற வேணாம். இப்போ விஜய் நிற்கிறாருன்னா விஜயை வந்து ஒரு புனிதராக பார்க்காதீங்க, மனிதராக பாருங்க. சேகர் பாபு வந்து தனிப்பட்ட முறையில் அவரை வந்து ஒரு கெட்டவனாக பார்க்காதீங்க, ஒரு அமைச்சராக பாருங்க. அமைச்சராக பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவர் செஞ்ச நல்லது கெட்டது தராசில் வைங்க. மக்கள் வந்து அந்த நல்லது எந்த அளவுக்கு வந்துட்டு அவரால் அனுபவிச்சிருந்தாங்கன்னா அது நல்லதுக்காக ஒரு ப்ரோவாக போகும். கொஞ்சம் கீழே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா நிலைமை மாறலை, கஷ்டன்றது இல்லை, அங்கே நிலைமை மாறாமல் அப்படியே 5 வருஷம் இருக்குது அப்படின்னும் போது எதுவுமே மாறலைன்னும் போது மாற்றத்துக்கான வாய்ப்பை தேடுவாங்க, அவ்வளோதானே. எங்களது வந்து ஸ்டாலின் தான் எப்போவுமே. எங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியும் ஸ்டாலினுக்கு தான். ஏன்னா அவர் வந்து எல்லாமே பெண்களுக்காக பண்ணுறாரு. இந்த விஜய் வந்து எதுவுமே பண்ணலை இது வரைக்கும், அதனால விஜய்க்கெல்லாம் போட முடியாது. எங்களது ஸ்டாலினுக்கு தான். ஏன் நான் விஜய் பேரே கேட்கல, நீங்களா ஏன் சொல்கிறீங்க? இல்லை, அவர் தான் வந்து இங்கே நிற்கிறாருன்ட்டு ஒரு பேச்சு வந்திருக்கு, அதனால வந்து இங்கே யாரும் போடுறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு. அதனால மக்கள் வந்து ஸ்டாலின் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு இப்ப விஜய் வந்தா மட்டும் பாதுகாப்பு வந்துடுமா? ஏன் அவர் வந்து பின்னாடியே போவாரா? விஜய் கிடையாது இல்ல. ஏன்னா ஸ்டாலின் வந்து எல்லாரையும் பாக்குறாரு, என்னென்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் பண்றாங்க. இப்ப விஜய் வந்தா விஜய் ஒரு பொண்ணு பின்னாடி போக முடியுமா? முடியாது. அப்ப அவர் வந்தா இன்னும் பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. இப்ப நடக்கிறது அப்பயும் நடக்கும். அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதுதான் பண்ண முடியும். ஸ்டாலின் வந்து அதுதான் பண்றாரு. அவர் எதுவுமே பண்ணல. பெண்களுக்கு பாதுகாப்பு அதெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு எல்லாருமே பாதுகாப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. விஜய் வந்தா எப்போ நடக்கிறது அப்பயும் நடக்கும். அவர் வந்து எதுவுமே வந்து மாறப்போதும் கிடையாது.